பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் ஆண்டுடைய வார்த்தையை கேட்கும்படி வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கும் நீங்க கேட்கக்கூடிய செய்தி அற்புதங்களை செய்யும் சக்தி என்கின்ற தலைப்பின் கீழே கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போறீங்க. சரி, வல்லமையின் வரங்கள்ல 3வது பகுதியாக இதை நான் உங்களுக்கு விவரித்து சொல்ல விரும்புகிறேன். நாம இந்த 9 வரங்கள் இதோடு நிறைவடையுது. வல்லமையின் வரங்கள்ல 3வது பகுதி தான் இப்பொழுது நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த அற்புதங்களை செய்யும் சக்தி. சரி, இந்த வார்த்தை இந்த பதத்துல இருக்கிற அற்புதங்கள் என்னென்ன, வேதத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன அற்புதங்களை செய்தாரு, சீஷர்கள் எப்படி செய்தாங்க, இன்னைக்கு நம்ம மத்தியில் இது அற்புதம் நடைபெற்று கொண்டிருக்கிறதா என்பதை குறித்தானதான் இன்றைக்கு நாம பார்த்து நாம செய்தியை முடிக்க போகிறோம். அல்லேலூயா. பாருங்க, இந்த செய்தியை கூட நல்ல உற்சாகத்தோடு கேளுங்க, ஜெபத்தோடு கேளுங்க. இந்த அற்புதங்களை செய்கிற சக்தி எனக்கும் வேணும் என்கின்ற ஒரு ஜெபத்தோடு கூட கேளுங்க. ஏதோ நம்ம பேசுகிறோம், நீங்கள் கேட்குறோம் போகிறோன்றது அப்பாற்பட்டது. அப்படி நம்ம ஒவ்வொரு செய்தி நம்ம கேட்டுட்டு கடந்து போகணும்னா நம்ம கடந்து போயிட்டே தான் இருக்கணும். ஆனால் நான் உங்களுக்கு சொல்ல, என் செய்தி மட்டும் இல்லை, நீங்கள் எந்த ஒரு கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது இந்த வார்த்தை எனக்கான வார்த்தை, இதில் இருக்கிற வசனங்கள் எனக்கான வசனங்கள், இதில் கர்த்தர் எனக்கு கூட என்ன பேச விரும்புகிறாரு. இந்த நீங்கள் எப்போவுமே பாருங்கள், எப்போவுமே நான் உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்லி தரேன். என்னென்னா, உங்ககிட்ட வர ஒவ்வொரு கர்த்தருடைய வசனம் வருது பார்த்தீங்களா, உங்ககிட்ட நீங்கள் கேட்குற, பார்க்கிற, படிக்கிற ஒவ்வொரு தேவனுடைய வார்த்தைக்குள்ளும் ஒரு கட்டளை இருக்கும், ஒரு ப்ராமிஸ் வர்ஸ் இருக்கும், ஒரு எச்சரிக்கை இருக்கும், ஒரு வழி நடத்துதல் இருக்கும். இப்படி பல வகையில் கர்த்தருடைய வார்த்தை நம்ம கூட பேசக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. இதை நாம் முதலாவதாக அறிந்து கொள்ளணும். முதலாவது வேதத்தை எப்படி வாசிக்கணும் அப்படின்னா, வேத வாசனம் முதல்ல வரும்போது, நான் இன்னைக்கு படிக்கிற வசனம், கேட்கிற வசனம், பார்க்கிற வசனம் 1 to 1 எனக்கு தேவன் கொடுக்கிற வார்த்தை என்கின்ற கண்ணோட்டத்தில் தான் நீங்க ரிசீவ் பண்ணணுமே. அல்லேலூயா. அப்பதான் தேவன் உங்க கூட பேசுறாரு என்பதை உங்களால உள்வாங்கிக் கொள்ள முடியும். அல்லேலூயா. அதை நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்களேன். இந்த வேதத்தில் இருக்க ஒவ்வொரு வசனங்களும் எனக்காக என் இயேசு எழுதி கொடுத்தது, இது எனக்கான லெட்டர் என்பதை நீங்க முதலாவதாக அறிந்து கொள்ளணும். அப்போ இந்த வேத வசனத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளும், ஒவ்வொரு வாக்குத்தத்தமானாலும் சரி, எச்சரிப்பு, ஆயத்தம், உணர்வு, இப்படி எல்லாமே ஆண்டவர் எழுதி இன்றுதான் எனக்கு மட்டும் கொடுத்திருக்கிறார் என்கின்ற அந்த கண்ணோட்டத்தில் நீங்க வேத வசனத்தை நீங்க வாசிப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தர் உங்களோடு கூட நிறைய பேசுவதை நீங்க கண்டிப்பாக உணர்ந்து கொள்ள முடியும். இது வேதத்தை தியானிக்கிறதுல ஒரு பகுதியாய் நாம பார்க்கலாம். சரி, அந்த வகையில இன்றைக்கு அற்புதங்களை செய்யும் சக்தி என்கின்ற தலைப்பில் தான் இன்றைக்கு உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். சரி, இந்த அற்புதங்களை செய்யும் சக்தி இது இயேசு கிறிஸ்துவுக்குள்ள எப்படி செயல்பட்டது? வல்லமையின் வரங்கள் 3வது பகுதியை நமக்கு வந்துட்டோம். இந்த வல்லமையின் வரங்கள்ல விசுவாச வரம், குணமாக்கும் வரங்கள், கடைசியாக அற்புதங்களை செய்யும் சக்தி. அப்போ இந்த விசுவாச வரமும் குணமாக்கும் வரங்களும் சேரும் பொழுதுதான் ஒரு அற்புதம் நிகழ்வதை நம்மால பார்க்க முடிகிறது. அற்புதம் என்றால் என்ன? இயற்கைக்கு மேற்பட்ட, இயற்கைக்கு அப்பாற்பட்டது தான் அற்புதம் என்று சொல்லப்படுது. இதுக்கு எடுத்துக்காட்டா சொல்லணும்னா, இப்போ டாக்டர் சொல்றாங்க, இந்த மனுஷனை இனி காப்பாற்றவே முடியாது, எங்களால் முடிஞ்சதை நாங்கள் பார்த்துட்டோம், ஆனால் இதுக்கப்புறம் கடவுள் விட்ட வழிதான் சொல்லிட்டு விட்டுருவாங்க. அப்போது ஒரே நம்பிக்கை யாருன்னா தேவன் தான், கடவுள் தான். அவர் தான் நம்மளை காப்பாற்ற முடியும். அப்போது மருந்துகள் கைவிட்டாச்சு, மருத்துவர்கள் கைவிட்டுட்டாங்க, எல்லா நம்பிக்கையும் அற்று போயாச்சு. அப்போ ஒரே நம்பிக்கை, கடவுளை நோக்கி பார்க்கும் பொழுது அவன் அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்வான். சரி, வாங்க நாம பேசிக்கொண்டு இல்லாம வேத வசனத்துக்குள்ள நான் உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன். எடுத்து வாசிப்போமா? யோவான் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 1, 2, 3 வாசிக்குவோமா? யோவான் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 to 3 வரை. அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ, இவனை பெற்றோர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். அதற்கு பிரதியுத்தரமாக இயேசு சொன்னது என்னன்னா, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டே இப்படி பிறந்தான் என்று தேவன் நமக்கு சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க,
பிறவி குருடனாகிய ஒரு மனுஷன். அவன் பிறக்கும் பொழுதே அவன் குருடனாய் பிறந்தான். அப்போ சீஷர்கள் பார்த்து கேட்குறாங்க, ஆண்டவரே, இவன் இப்படி பிறந்ததுக்கு எ யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமா? இல்லை இவனை பெற்றெடுத்தவங்க அப்பா, அம்மா செஞ்ச பாவமா? அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, இவன் இப்படி பிறந்தது இவன் பாவமும் இல்ல, அவன் பெற்றோருடைய பாவமும் இல்ல. தேவனுடைய மகிமை வெளிப்படும்படியாக இவன் இப்படி பிறந்திருக்கிறான். அல்லேலூயா! பாருங்க, அப்போ ஒ ஒரு சில விஷயங்கள் நம்ம நாம போன செய்தியில கூட நீங்க பார்த்திருப்பீங்க. பாவத்தின் நிமித்தம் பலவீனம், நோய்கள்லாம் வருது. சாபத்தின் நிமித்தம் பலவீன நோய்கள்லாம் வருதுன்னு நம்ம பார்த்தோம். ஆனா, இன்றைக்கு இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, தேவ நாம மகிமைக்கென்று இவன் இப்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறான். அப்போ தேவனால ஒரு காரியம் இங்க செயல்பட போகுது. அப்ப இன்னைக்கும் உலகத்துல நம்ம எத்தனையோ பேரை நம்ம பார்க்கிறோம். அதுல நம்ம எல்லாத்தையுமே நம்ம ஒருத்தரை பார்க்கும்பொழுது, இவன் செய்த பாவம் தான் இப்படி இப்படி காரணம்னு சொல்லிட்டு நம்ம நகர்ந்து போயிடுறோம் பாருங்களேன். ஆனா நம்ம இருதயத்துல ஆவியானவர் இதை வெளிப்படுத்த சித்தமுள்ளவரா இருக்கிறார். பாருங்க, இயேசுவானவர் நடந்து கொண்டு போய்கிட்டு இருக்கும்போது ஆவியானவரால முழுமையாக அவர் நிரப்பப்பட்டிருந்தபடினால ஆவியானவர் அந்த ஒரு பாரத்தை இயேசுக்குள்ள வைக்கிறாரு. இதோ இங்க இருக்கிற இந்த மனுஷனை நீங்க பார்க்குறீங்களே, இவன் பிறக்கும் பொழுதே பிறக்கும் போதே கண்கள் தெரியாதவன குருடனாய் பிறந்தான். இன்றைக்கு இவனுடைய பார்வையை நீங்க உண்டு பண்ணும்படியான ஒரு உந்துதலை, ஒரு விசுவாசத்தை ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள செயல்படுத்துறத நாம இங்க பார்க்கிறோம். அல்லேலூயா! அப்போதான் ஆண்டவர் சொல்றாரு, அப்புறம் நடக்கிற விஷயங்கள் நமக்கு அதை சொல்லிடுறேன். எப்படின்னா, அப்புறம் ஆண்டவர் எப்படி சுகமாக்குறான்னு வசனத்தை நான் காமிச்சிடுறேன். சொல்றதை விட நம்ம அதை படிச்சா இன்னும் நல்லா இருக்கும். பகற்காலம் இருக்கும் மட்டும் தொடர்ந்து அந்த யோவான் 9ஆம் அதிகாரம் 4ல இருந்து நான் வாசிக்கிறேன். பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பிவிட கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன் என்றார். இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ்நீரினால் சேறுண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களில் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்ற அர்த்தம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். அல்லேலூயா! பாருங்களேன், இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதத்தை எப்படி செய்றாரு தெரியுமா? ஒரு சில விஷயங்கள்ல ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னா, உனக்கு பார்வை அடையுமாக என்று வெறும் வாயின் வார்த்தையில சொல்லும் பொழுது அவன் பார்வை அடைஞ்சிடறான். இன்னொரு சினாரியோல அவர் கண்கள் மேல கையை வைத்து ஜெபம் பண்ணும்பொழுது சுகமாயிடுறான். ஆனா இந்த இடத்துல ஒரு அற்புதத்தை நீங்க பார்க்கும்பொழுது எப்படின்னா, அவர் என்ன பண்றாரு, அவர் தரையிலே துப்பி உமிழ்நீரினால் சேறு உண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல பூசி, நீ இப்போ என்ன பண்ணு, அந்த சீலோவாம் குளத்துல போய் உன் கண்களை என்ன பண்ணு, நீ கழுவு என்று அப்படி சொல்றாரு. அப்படி அவன் கழுவும் பொழுது அவன் பார்வை அடைந்தான். அல்லேலூயா! இதுதாங்க இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதம். இதுதான் அற்புதங்களை செய்யும் சக்தி என்று சொல்லப்படுது. பாருங்க, அவன் பிறக்கும் பொழுதே ஒரு குருடனாய் பிறக்கிறான். அந்த குருடனாய் பிறந்தவனுக்கு ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, ஒரு புதிய படைப்பை அவர் பண்றார். இந்த இடத்துல இயேசு தன்னை தேவனாக வெளிப்படுத்துவதை நம்மால பார்க்க முடியுது. நம்ம எப்படி உண்டாக்கப்பட்டோம்? ஆண்டவர் நம்மை மண்ணினால உண்டாக்கினார். அல்லேலூயா! அதுதான் நாம இன்றைக்கு பார்க்கிறோம். அவர் என்ன பண்றாரு? அவர் தரையில ஒரு சேறை உண்டாக்கி ஒரு புதிய கண்ணை அவர் சிருஷ்டிப்பதை நாம பார்க்க முடியுது. அவர் அப்படி பண்ணிட்டு என்ன பண்றாராம், நீ போய் சீலோவாம் குளத்தை கழுவுன்னு சொல்லும் பொழுது அந்த குருடனுக்குள்ள இருக்கிற ஒரு விசுவாசத்தை பாருங்களேன். அதான் நான் சொன்னேன், அவனுக்குள்ள விசுவாசமும் இருந்தது, கீழ்ப்படிதலும் இருந்தது. அவன் என்ன நினைச்சிருக்கலாம், நான் இது வரைக்கும் எனக்கு கண் பார்வையே இல்லை, இவருனாவோ எனக்கு கண்ணில் ஏதோ வச்சு அறுப்பு கழுவுன்றாரு, நான் எப்படி இதெல்லாம் செயல்படலாமா, கேட்கலாமா, ஒரு சந்தேகமும் படல, கேள்வியும் கேட்கல, அவன் கண்டுக்காம அப்படியே உக்காரல. அவன் என்ன பண்ணான், அவர் சொன்னபடியே உடனே கீழ்ப்படிந்து குளத்துக்கு போனான் பாருங்க. அதை நம்ம கவனிக்கணும் அந்த பகுதியில். இன்னைக்கு நம்ம அற்புதத்தை நம்ம பார்க்குறோம். அந்த அற்புதத்துக்குள்ள இருக்கிற ஒரு மனுஷனுடைய விசுவாசம் இப்படி இருக்கு,
கீழ்ப்படுதல் எப்படி இருக்குன்னு நம்ம முக்கியமா அறிந்து கொள்ளணும். இயேசு கிறிஸ்து அற்புதங்கள் செய்தார் தான். அது மாற்று கருத்தே இல்ல. அவர் விசுவாசத்தோடு கூட அவருக்குள்ள இருந்து ஆத்தும பாரத்தோடு செய்றாரு, மனதுருகி செய்றாரு. தேவ வல்லமையினால அவர் பல காரியங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கார். ஆனா அதை ரிசீவ் பண்ற பெர்சனுக்குள்ள இருக்கிற விசுவாசம் எப்படிப்பட்டிருக்கு, கீழ்ப்படுதல் எப்படிப்பட்டிருக்கிறது நாம ஆராய வேண்டும். அப்படி ஆராயும் போது நம்முடைய வாழ்க்கையிலையும் ஒரு அற்புதத்தை நாம பெற்றுக்கொள்ள முடியுன்றதை நல்லா யோசித்து பாருங்க. அந்த மனுஷன் என்ன பண்ணா, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து என்ன பண்ணான் தெரியுமா? அவன் அந்த சீலோவாம் குளத்தை போயிட்டு கண்களை கழுவும் பொழுது என்ன பண்றான், அவன் பார்வை அடைந்தான். இது எவ்வளவு பெரிய அதிசயமான காரியம். அப்போ இந்த இடத்துல கீழ்ப்படிதலும் விசுவாசமும் ஒரு அற்புதத்தை கொண்டு வந்தது. இன்னொரு ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? அது என்னது? நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அந்த 10 குஷ்டரோகிகள், லூக்கா 17ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்களேன். இதுவும் ரொம்ப அருமையான ஒரு செய்தி தானே. லூக்கா 17ஆம் அதிகாரம். 10 குஷ்டரோகிகளை இயேசு கிட்ட வராங்க. இந்த சம்பவம் நமக்கு ரொம்பவும் பிரசித்தி பெற்றது. அதில் பாருங்க, 11ஆம் அதிகாரம் 17ஆம் அதிகாரம் வசனம் 11லிருந்து 19 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். பின்பு அவர் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணுகையில் அவர் சமரியா கலிலேயா என்னும் நாடுகளின் வழியாக நடந்து போனார். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகமுள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்தில் நின்று, இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து ஊருக்குள்ள புறப்பட்டு போகும் பொழுது ஒரு 10 குஷ்டரோகி இயேசுவை பார்த்துட்டு தூரத்தில் நிற்கிறாங்க. நின்று, இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தம் இடுறாங்க. பாருங்களேன். அப்போ அந்த குஷ்டரோகிக்கு தெரிஞ்சிருக்கு, ஐயோ அது போராடி இயேசுவானவர் அவர் பயங்கரமான அற்புதங்கள்லாம் செய்கிறவராச்சு, மரித்தோரை உயிரோடு எழுப்புறாரு, பல அற்புதங்களை செய்கிறாரு. இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற இந்த நோய் குஷ்டரோகத்தினால நம்ம விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறோம், எங்கேயும் நம்ம போக முடியல, வர முடியல, கிட்ட கூட போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்த மனிதத்தோடு இங்கே நின்ட்டாங்க. நின்று என்ன பண்ணாங்க, இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தம் என்று சொல்றாங்க. அப்போ அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீங்கள் என்றால் அந்தபடியே அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். இந்த அற்புதம் எப்படிப்பட்டிருக்கு இங்க பாருங்க. இந்த இடத்துல வந்து இயேசு ரொம்ப கிட்ட இல்லை, தூரம். வசனம் சொல்லுது பாருங்களேன். அவர்கள் தூரத்திலே நின்று, தூரம்னா எவ்வளவு தூரம் தெரியல. ஏசப்பா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அங்க இருக்கிறாரு, இவங்க ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கிறாங்க. இங்கிருந்து கத்தி சொல்றாங்க, இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லும் பொழுது இயேசு என்ன பண்ணாரு, அவங்களுக்காக பல மணி நேரம் ஜெபம் பண்ணாரா? ஒண்ணுமே பண்ணல. என்ன சொன்னாரு? 2 வார்த்தை தான், நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீங்கள். இந்த ஒரு 2 வார்த்தை தான். அதை கேட்டு என்ன பண்ணாங்களாம், போற வழியில சுகமானாங்க. இப்போ நீங்க சொல்லுங்க, இவங்க சுகமடைந்ததற்கு காரணம் என்ன? நீங்க இதை எப்படி யோசிக்கிறீங்க? இப்போ இந்த வார்த்தையை ஒருத்தர்கிட்ட, இப்போ நீங்கள் டாக்டரை பார்க்க போறீங்கன்னு நினச்சிக்கோங்களேன். இப்போ உங்களுக்கு ஒரு பலவீனம் வந்துருச்சு, டாக்டரை பார்க்கும் பொழுது டாக்டர் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி எனக்கு தலைவலியை சொல்லும்போதோ நீங்கள் வீட்டுக்கு கிளம்பி போங்க எல்லாம் சரியாயிடும்னா நீங்கள் என்ன யோசிப்பீங்க? நான் உங்ககிட்ட இப்போ தான் ஒரு விஷயத்த சொல்ல வந்திருக்கிறேன், என்னை தொடவும் இல்லை, செக் பண்ணவும் இல்லை, மாத்திரை மருந்து எதுவுமே எழுதலை, சுகமாயிடும்னு சொல்லுங்களேன். என்ன டாக்டர் இதெல்லாம் படிச்சு தான் வந்திருக்காரா? ஒரு கேள்வி வருவது இயல்பானது தான். இங்கே இந்த 10 குஷ்டரோகியுடைய சூழ்நிலை பாருங்களேன். அவங்க வந்து ஒரு கண்மூடித்தனமான ஒரு எவ்வளோ விசுவாசம் இருந்திருக்கும். இயேசுவானவர் கட்டாயம் சுகப்படுத்த முடியும், அவர் எது சொன்னாலும் அது நன்மையானதாக இருக்கும், அது விடுதலையை கொண்டு வரும்ன்றத ஒரு அசைக்கப்படாத விசுவாசம் அந்த 10 பேருக்குள்ளே இருந்துச்சு. அதான் முக்கியமான விஷயம். ஒருத்தர்லாம் இல்லை, 10 பேருமே சுகமடைந்தாங்க. அந்த 10 பேரும் பாருங்களேன் புறப்பட்டு போறாங்க, கீழ்ப்படிந்தாங்க. இதுலயே பார்த்தீங்கன்னா கீழ்ப்படிந்தாங்க. இயேசுடைய வார்த்தைக்கு விசுவாசித்து கீழ்ப்படிந்து அவர்கள் புறப்பட்டு போகிற வழியிலேயே அவங்கள் கைகள் கால்கள்லாம் சுகமானது. அல்லேலூயா. அதில் அப்புறம் ஒருத்தன் வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்திட்டு போனது வந்து நம்ம பார்க்கிறோம். ஆனால் பாருங்க, அப்போ விசுவாசமும் கீழ்ப்படிதலும். இன்றைக்கு இப்படிப்பட்ட அற்புதங்கள்லாம் நடக்குதா நம்ம வாழ்க்கையில? ஏன்? அதான் நான் சொல்றேன், நம்ம வாழ்க்கையில ஏன் அற்புதம் நடக்க மாட்டுதுன்னா
கீழ்ப்படிய மறுக்கிறோமே, கீழ்ப்படிய மாற்றுறோமே, கீழ்ப்படியாத அற்புதத்தை காண முடியும். ஆண்டவர் எவ்வளவோ விஷயம் நீங்க யோசித்து பாருங்களேன். ஏசப்பா நம்ம கூட இன்னைக்கும் பேசத்தானே இருக்கிறாரு. இயேசுவே எனக்கு இறங்கும்னு நீங்க ஜெபிக்கிறீங்க. அந்த சத்தத்துக்கு ஏசப்பா செவி கொடுக்கிறாரு. மகனே, இந்த இடத்துக்கு போவாத, இதை பார்க்காத, இதை செய்யாத, இதுதான் உன்னுடைய பாவத்துக்கு, உன்னுடைய நோய்க்கு எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு அவர் சொல்லி எச்சரிக்கும் பொழுது, நாம் அதை கண்டுகொள்ளாமல் நம்ம ரிப்பீட்டடாக செய்யும் போது தான் கீழ்ப்படியாத நிமித்தமாக நாம் சுகம் அடைவதில்லை. சாபங்கள் வருது, நோய்கள் வருது, பலவிதமான தாக்கங்கள் நம்மளை தாக்கி கொண்டிருக்கு. அப்போ நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். இதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். அப்போ இந்த கீழ்ப்படுதல் எனக்குள்ளே இருக்கும் பொழுது, விசுவாசம் எனக்குள்ள இருக்கும் பொழுது, என்னுடைய வாழ்க்கையில அற்புதங்கள் நடப்பதை என்னால் காண முடியும். அல்லேலூயா. இந்த 10 குஷ்டரோகிகள் சுத்தமானது உண்மை என்றால், அந்த குருடனுடைய கண்கள் திறந்தது உண்மை என்றால், என்னை சுகமாக்கவும் என் ஆண்டவரால் முடியும். எப்பொழுது எனக்குள்ள ஒரு கீழ்ப்படிதலும் விசுவாசமும் இருக்கும் பொழுது, என்னுடைய வாழ்க்கையில நானும் அற்புதத்தை காண்பேன் என்கின்ற ஒரு வைராக்கியம் நமக்குள்ள இருக்க வேண்டும். அல்லேலூயா. அது ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறார். அல்லேலூயா. அப்போ இது இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட சம்பவங்கள் நிறைய நாம பார்க்கலாம். அற்புதங்கள் பின்னால் இருக்கிற அந்த விசுவாசமும் கீழ்ப்படுதலும் அற்புதங்களும் இப்படி போய்கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அதே போல அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில் நம்ம அப்போஸ்தலர் வாழ்க்கையில எப்படி அவங்களும் என்ன பண்ணாங்க, நமக்கு தெரிந்த ஒரு வேத பகுதி அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1-2 வாசிக்கலாமா? இதுலயே கூட பாருங்க, நம்ம இயேசு கிறிஸ்து அற்புதத்தை நாம 2 பார்த்திருக்கோம். இப்போது நம்ம அப்போஸ்தலருடைய வாழ்க்கை நடந்த 2 சம்பவங்களை நாம பார்க்க போறோம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனம் வாசிக்கிறேன். ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுரு யோவான் தேவாலயத்துக்கு போனாங்க. அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எண்ணப்பட்ட தேவாலய வாசலிலே வைப்பார்கள். தேவாலயத்தை பிரவேசிக்கிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுரு யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாவது கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொண்ணு என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் முரடுகளும் பலன் கொண்டு அவன் குதித்தெழுந்து நின்று நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்துக்குள்ள பிரவேசித்தான். அல்லேலூயா. இந்த வேத பக்கத்திலே நீங்க பாத்தீங்கன்னா, அவன் சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தாங்க. அவன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்தான். அப்ப அவன் பிறக்கும் போது எப்படி பிறக்கிறான்? ஒரு சப்பானியாய் பிறக்கிறான். பிறவிலேயே ஒரு சப்பானியா அவன் பிறக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அவன் என்ன பண்றாங்க, அவங்க அப்பா அம்மா தேவாலயத்துக்கு கொண்டு வராங்க, அங்கங்க அவனை கூட்டு போறாங்க. அப்படியே ஒரு சமயத்துல தான் எருசலேம் தேவாலயத்துல அவங்க அப்பா அம்மா என்ன பண்றாங்க, அந்த சப்பானியான தன் மகனை பிச்சை எடுக்கும்படி அமர வைக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல யார் வரா? நம்ம யோவானும் பேதுருவும் அங்கே நிற்கிறாங்க. அப்போ அவங்கள உற்று பார்க்குறோம். பார்த்துட்டு ஏதாச்சும் கிடைக்கும்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே பார்த்து கேட்கும் பொழுது அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, நீ எதிர்பார்க்குற பொண்ணோ வெள்ளியோ என்கிட்ட இல்லைப்பா, எங்ககிட்ட இருக்கிற ஒன்றை நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீ எழுந்து நட என்று சொல்லி அவனுடைய கைகளை பிடித்து தூக்கினார்கள். அல்லேலூயா. அப்போ பேதுரு யோவானுக்குள்ள இருந்த அந்த விசுவாசம், அல்லேலூயா, அந்த விசுவாசத்தின் நிமித்தம் என்ன பண்றாங்க, என் தேவனால இந்த மனிதனை சுகமாக்க முடியும் என்கின்ற விசுவாசத்தோடு கூட கரங்களை நீட்டுறாங்க. அந்த நீட்டவன் அவன் என்ன பண்றான், என்னால எழுந்து கொள்ள முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கையில் அவனும் விசுவாசத்தோடு கைகளை நீட்டுறான். அப்படி அவர்களுக்குள்ள அந்த விசுவாச வரம் செயல்படும் பொழுது அந்த ஒரு அற்புத குணம் அங்க கிரியை செய்யுது. அப்ப அவன் என்ன பண்றான், அவன் எழுந்து நடப்பதை நம்மளால இங்க பார்க்க முடியுது. பாருங்க, இதுலயும் கூட விசுவாசமும் இருக்கு, கீழ்ப்படிதலும் இருக்கு. அவன் கைகளை பிடித்து தூக்கும் பொழுது அவன் கைகளை கொடுக்க வராம பாருங்களேன். ஐயோ, எனக்கு தேவை வெள்ளி பணம், அதுதான் தேவை, நீங்க என்ன கையை பிடித்து தூக்குறீங்க, எனக்கு உங்க கை வெறும் கையெல்லாம் வேணாம், உங்க கையில காசு தான் கொடுத்துட்டு போங்க அப்படிலாம் சொல்லலை. அவன் கைகளை கொடுத்தான். இல்லையா? இன்னைக்கு நாம
இயேசு கிறிஸ்து கிட்ட நம்ம கொடுக்க விரும்புகிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நம்ம கிட்ட பொன்னோ வெள்ளியோ எதையும் கேட்கலங்க. அவர் நம்ம இருதயத்தை தான் கேட்கிறார். மகனே, உன் இருதயத்தை எனக்கு நீ தருவியா? ஹல்லேலூயா. ஆனா இன்னைக்கு நாம ஏசப்பா கிட்ட என்ன கேட்கிறோம்? ஆண்டவரே, நான் வாழறதுக்கான வசதி வாய்ப்புகள், தங்கம், வெள்ளி, பொண்ணு இதெல்லாம் வேணும் தான் நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். இதெல்லாம் தேவைதான். ஆனாலும் நான் எப்பவுமே சொல்லுவேன், இதெல்லாம் உலகத்துடைய தேவைகள் 1000 இருப்பினும் நம்முடைய பிரதானமான தேவை ஒன்று என்னன்னா, அது இயேசு கிறிஸ்து மட்டுமே. ஹல்லேலூயா. அவர் தான் நமக்கு தேவை. நம் தேவையே இயேசு கிறிஸ்துவா இருக்கணும். ஹல்லேலூயா. அவர் நம்ம கூட இருக்கும்பொழுது பெரிய அற்புதங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். இது அப்போஸ்தலர்கள் வாழ்க்கையில் நடந்த நிறைய அற்புதங்கள் நிறைய இருக்கு. நம்ம கர்த்தருக்கு சித்தமானால் அதை கூட நம்ம ஒவ்வொன்றும் பார்க்கலாம். அப்போஸ்தலர்கள் எப்படியெல்லாம் அற்புதங்களை செய்தாங்கன்றத ஒரு நிறைய பட்டியல் இருக்கு. என்னுடைய வேத புத்தகத்துல ஒரு பகுதியே இருக்கு. அப்போஸ்தலர்கள் நடப்பித்த காலத்தில் நடந்த அற்புதங்கள் 16 அற்புதங்கள் இருக்காம். அப்போ இது வந்து இதில் இருக்குன்னா அப்போஸ்தலர் நடபடி புத்தகத்தில் 16 அற்புதங்களும் எழுதப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நீங்கள் தியானித்து பார்க்கும் பொழுது ஆவியானவர் எப்படியெல்லாம் கிரியை செய்தார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். இதெல்லாம் அவங்க நாட்களில் நடந்துச்சுங்க, இப்போ நடக்குதா அப்படின்ட்டு அநேகருக்கு ஒரு கேள்வி இருக்கலாம். ஆனால் நடந்துச்சு. 1906 அசுசா ரிவைவல் ஸ்ட்ரீட் என்கின்ற ஒரு பெரிய எழுப்புதலை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பாருங்க, இந்த 1906 ஏப்ரல் 9 இந்த அசுசா என்கின்ற ஒரு இடம், அது எங்க இருக்குன்னா அமெரிக்காவில் கலிபோர்னியா மாகாணத்தில் லாஸ் ஏஞ்சல்ஸ் இந்த பட்டணத்தில் இந்த ஒரு எழுப்புதல் நடந்து கொண்டிருக்கு. இது நடத்துறது யாருன்னா வில்லியம் சேமோர் என்கின்ற ஒரு கருப்பினத்து மனிதர். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு கண்கள் இல்லாதவர், கர்த்தருக்காக வைராக்கியமாய் எழும்பி பிரசங்கிக்கக்கூடிய ஒரு தேவ மனிதனாக இருந்தார். அவருக்கு சபை நடத்துறதுக்கு, கர்த்தருடைய வார்த்தை சொல்றதுக்கு இடம் கிடைக்காதபடினால ஆண்டவர் என்ன சொன்னாரு, நீ தெருவில் நின்று பிரசங்கத்தை செய்யின்னு சொல்லி அவருக்கு தெரு பிரசங்கத்தை அனுமதிக்கிறாரு. அவர் தெரு பிரசங்கத்தில் அநேகர ரட்சிப்புகள் நடத்துறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு வந்து இந்த அசுசா என்கின்ற அந்த ஸ்ட்ரீட்டில் ஒரு மேல் வீட்டு அறையில் முதலாவதாக என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ரிவைவலை ஏற்படுத்துகிறாங்க. அப்போ அந்த இடத்துல அநேகர் வந்து இவருடைய வார்த்தையை கேட்டது நிமித்தமாக அந்த இடத்துல கூடி வந்திருக்கிற பொழுது நிறைய மிராக்குலஸான ஈவெண்ட் அங்கே நடக்க முடியுது. அங்கே என்ன நடந்துச்சுன்னா நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. அதாவது கைகள் கால்களில் இல்லாதவங்க வந்து அமர்ந்தாங்க, பலவீனவர்கள் வந்து அமர்ந்தாங்க. ஒரு கை இல்லாதவங்க, ஒரு கால் இல்லாதவங்க, காதில் அடிபட்டு சீழ்வடிந்து காயத்தோடு வந்த அந்த இடம் பார்த்தாலே ஏதோ அடிபட்டு வந்து அமர்ந்தவங்க தான் பெரும்பான்மையாக அங்கே இருந்தாங்களாம். ஏன்னா அவ்வளோ பேர் வலி வேதனையில் வந்து அமர்ந்த மக்கள், ஒரு அற்புதம் நடக்காதா என்கின்ற மக்கள். அந்த இடத்துல நடந்த சில அற்புதங்களை இன்னைக்கும் நீங்க வலைத்தளங்கள்ல போட்டு பாருங்க. அசுசா ரிவைவல் போட்டுட்டு மிராக்கிள்ஸ்ன்னு போட்டு பாருங்களேன், நிறைய காரியங்கள் நீங்க பார்க்க முடியும். அதாவது எப்படின்னா ஒரு 2-3 நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது அந்த இடத்துல ஜனங்கள் வந்து 3 விதமான காரியங்களை பார்த்ததாக சொல்லப்படுது. என்னன்னா அந்த இடம் முழுவதும் ஒரு அக்கினி சூழ்ந்த இடம் போல அவங்களுக்கு காட்சி அளித்ததை நிறைய பேர் பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஷெக்கினா மகிமை என்கின்ற அந்த மகிமையை அநேகர் கண்டிருக்கிறாங்க. அநேகர் தேவ தூதர்களை பார்த்ததாக சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு மிராக்கள் ஆரம்பமான ஒரு இடம் தான் அந்த அசுசா ஸ்ட்ரீட். ஒரு பெரிய ரிவைவல் அங்கே தான் ஆரம்பமாச்சு. அங்கிருந்து தான் மாடர்ன் பெண்டெகாஸ்டல் மிஷன் என்கின்ற இயக்கமும் தொடங்கப்பட்டது என்று சரித்திரம் சொல்லுகிறது. அங்கே நடந்த அற்புதங்கள் என்னன்னா, கைகள் துண்டிக்கப்பட்ட நிலைமையில இருந்தவங்களுக்கெல்லாம் அந்த ஆராதனை வேலையில கைகள் அப்படி எலும்புகள் முளைத்து எலும்புகள் எழும்பி சதைக்கு வந்து ஒரு முழு கைகளாய் ஓங்கினதை பார்க்க முடியுது. அல்லேலூயா. பாருங்க, ஒரு செடி எப்படி வந்து அப்படியே கிளைகள் படர்ந்து அப்படியே போயிட்டு ஒரு பெரிய ஒரு மரமா மாறுதோ, அதே போல கட்டான ஒரு ஹேண்டு அப்படியே எலும்பும் சதையுமாக இணைந்து வளர்ந்து நின்றது என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய அற்புதம்னு நீங்கள் சொன்னால் அது நம்மளால விவரிக்க முடியாதுல்ல. நடந்துச்சு, இதெல்லாம் நடந்த உண்மைகள். இதெல்லாம் ஐ விட்னஸாக இருந்து ரெக்கார்ட் பண்ண அந்த வீடியோஸ்லாம் இன்றைக்கி யூடியூப்பில் இருக்குது, நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு பெண்மணி அவங்க காதில் பேண்டேஜ் போட்டுட்டு வராங்க, ரொம்ப ரத்த காயத்தோடு வராங்க. அவங்க ரொம்ப வலியில் துடிச்சிக்கிட்டு வரும்பொழுது அங்கே இருக்கிற
அங்கே அங்கே இருக்கிற அந்த ஃபெல்லோ கிறிஸ்டியன்ஸ் என்ன பண்ணாங்க, பில் நடத்தி கொண்டு இருக்கிற வில்லியம் சேமோரை கூட இருக்கிற அநேகர் என்ன பண்ணாங்க, ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஒரு சிஸ்டர் வந்து ஜெபிக்கும் பொழுது அந்த காதிலிருந்து அந்த அந்த வலி எல்லாமே என்ன ஆச்சுன்னா அப்படியே நின்று போய் கட்டான அந்த காது மறுபடியுமாக என்னாச்சு, அது சதை வந்து வளர்ந்து அது ரீக்ரியேட்டன் ஒரு ரீபார்ன் ஆனதை அவங்க அநேகர் பார்க்கலாங்க. அல்லேலூயா. இந்த காது கட்டானதை குறித்து பேசும்பொழுது இயேசு கிறிஸ்து கூட பார்த்தீங்கன்னா அவங்க கெத்செமனே தோட்டத்தில் இயேசு கிறிஸ்து அரெஸ்ட் பண்ணும் பொழுது அப்போது யார் நம்ம பேதுரு என்ன பண்ணுவார், கத்தி எடுத்து அரெஸ்ட் பண்ண வந்த அந்த சேவகனுடைய காதை கட் பண்ணிடுவார். அப்போது ஆண்டவர் என்ன பண்ணுவார், பேதுருவே உன்னுடைய வாழை எடுத்து உரையில போடுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், அவன் துண்டிக்கப்பட்ட காதை எடுத்து அந்த சேவகன்கிட்ட ஒட்டி வைத்து என்ன பண்ணுவார், ஒரு அற்புதத்தை செய்வார். துண்டிக்கப்பட்ட காது இயேசு எடுத்து அதை வச்சு அவர் ப்ரேயர் பண்ணும் பொழுது அவன் காது ஒட்டப்படும். அல்லேலூயா. இது அற்புதம் நடந்திருக்குல்ல. அல்லேலூயா. இது அற்புதங்களை செய்யும் சக்தி. இந்த இடத்துல பாருங்க, அப்போ ஆண்டவரால் எப்பேற்பட்ட காரியங்கள் செயல்படுத்த முடியும். அது இன்றைக்கும் செய்து கொண்டு தான் இருக்கிறாங்க. இன்றைக்கு ஆண்டவர் அற்புதங்களை நடப்பித்து கொண்டு தான் இருக்கிறாங்க. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில கூட கர்த்தர் அற்புதங்களை செய்ய விரும்புகிறாரு. அதற்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, 2 விஷயங்கள். ஒன்று, நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். இன்னொன்று, கீழ்ப்படிய வேண்டும். அப்போ விசுவாசம் ப்ளஸ் கீழ்ப்படிதல் ஈக்குவல் டு அற்புதம். அல்லேலூயா. இதை நாம் செயல்படும் பொழுது நம்ம வாழ்க்கையில் அற்புதங்களை கண்டிப்பாக பார்க்க முடியும். பாருங்க, இந்த ஒரு அற்புதங்களை செய்ய தான் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நமக்குள்ள ஒரு எழுப்புதல் உண்டாகணும். நான் இன்னைக்கு பாருங்க, தேசமெங்கிலும் போர்க்களமாக இருக்கு. இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபமாக மாறிடுச்சு. இது 3ஆம் உலக யுத்தமா என்று சொல்லி இன்னைக்கு நிறைய பேர் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த யுத்தங்கள் முடிவில் தான் அந்தி கிறிஸ்து வெளிப்பட போறான்னு நம்ம ப்ராஃபஸி நம்ம கேட்டிருக்கிறோம். இதற்கு இடையே தான் இயேசு கிறிஸ்துவுடைய வருகையும் வரப்போகிறது. இதிலே நம்ம ஆயத்தமாகணும். இதுதான் நாம் இன்றைக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயமா இருக்குது. அதனால் இன்றைக்கு நாம் அநேகரை கிறிஸ்துவனை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அவருடைய வல்லமையை சுமந்தவர்களாய் நாம் காணப்படணும். நம்ம மூலமாக அற்புத அடையாளங்கள் நடக்கணும். ஆண்டவர் எப்படி அப்போஸ்தலரை பயன்படுத்தினாரோ நம்மையும் பயன்படுத்த அவர் ஆவலுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம குடும்பங்களில் ஒரு அற்புதங்கள் நடக்கணும். நம்ம திருச்சபைகளில் ஒரு அற்புதம் நடக்கணும். கர்த்தர் நம்மை பயன்படுத்தணும். ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் வேண்டும் பொழுது இந்த வரங்களை விரும்பி பெற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா வரங்களை விரும்புகள் என்று தான் வேதவசனம் நமக்கு எடுத்துக்காட்டுது. நீங்கள் எதை விரும்புறீங்க இந்த கடைசி காலத்தில், நீங்கள் எதை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறீங்க? இன்னைக்கு வேதம் நமக்கு சொல்லுது, வரங்களை விரும்புங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தர விரும்புகிற வரங்களை விரும்புங்கள். அதாவது 9 வரங்களை உங்களுக்கு நான் எடுத்து காட்டியிருக்கிறேன். இந்த 9 வரங்களும் கர்த்தர் நமக்கு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறாரு. அவனுடைய பிரயோஜனத்துக்கு என்று அவர் என்ன பண்றாரு, பகிர்ந்து கொடுக்கிற தேவ ஆவியானவராக இருக்கிறாரு. இந்த 9 வரங்களும் பரிசுத்த ஆவியானவருக்குள்ள தான் மறைந்து புதைந்து பொக்கிஷமா இருக்கு. அந்த ஆவியானவரிடம் நீங்க கேளுங்க, ஆண்டவரே எனக்கு இப்பேற்பட்ட வரங்களால் என்னை நிரப்புங்க. நான் வெளியே இருக்கிற அநேகர் இன்னைக்கு வேதனையோடு வருத்தத்தோடு பாடுகளோடு இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு நான் சுகம் அளிக்கணும். என் மூலியமா உங்க நாமும் மகிமை அடையணுமாப்பான்னு நம்ம செபிக்கணும். இன்னைக்கு உங்க மூலியமா ஒரு அற்புதம் நடக்குது என்று சொன்னால் அது உங்களுக்கான மகிமை அல்ல, எனக்கான மகிமை அல்ல. அந்த மகிமைக்கும் கனத்துக்கும் பாத்திரர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. அல்லேலூயா. அப்போ நம்ம மூலியமா தேவன் மகிமை அடையும்படிக்கு நாம அவர் கையில நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. இதற்காக தான் நம்ம அடைக்கப்பட்டிருக்கிறோம். இதற்காக நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இன்றைக்கு தேவ மகிமையை நம்ம சுமக்க வேண்டும். தேவனுடைய வல்லமை நமக்குள்ளிருந்து வெளிப்பட வேண்டும். நம்ம மூலியமா திரளான அற்புதங்கள் நடைபெற வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். அதற்காக நீங்க உங்களை ஒப்பு கொடுங்க. தேவ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது இந்த வரங்களை விரும்பி கேளுங்க. ஆண்டவரே எனக்கான வரம் என்ன வச்சிருக்கிறீங்க, நான் எப்படி செயல்படுத்தி பயன்படுத்த போறீங்கன்னு சொல்லிட்டு நீங்க கேட்கும் பொழுது கட்டாயம் பெற்றுக்கொள்ளுங்க. இப்போது நம்ம ஜெபம் செய்து இந்த நிகழ்ச்சியை முடிக்கலாமா? வாங்க ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே,
இந்த நல்ல வேலைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த அற்புதங்கள் செய்யும் சக்தி என்கின்ற அப்பா வரத்தில் இருக்கிற அப்பா அநேக வசனங்களை நாங்கள் ஒன்றாய் தியானித்தோம். ஆண்டவரே, இந்த வசனத்தில் இருக்கிற 2 காரியங்களை நாங்கள் கண்டுகொண்டோம். அப்பா, ஒன்று விசுவாசமும் இன்னொன்று கீழ்ப்படிதலும். இந்த 2ம் எங்களுக்குள்ள இருக்கும் பொழுது நாங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு மனிதனாய் நாங்கள் மாறுகிறோம் என்பதை இன்றைக்கு நாங்கள் அறிந்து கொண்டோம். அப்பா, எங்களுடைய வாழ்க்கை ஓட்டத்தில் அநேக நேரத்தில் கீழ்ப்படியாமை நிமித்தமாக எங்களுக்கு வர வேண்டிய நன்மைகளை நாங்கள் இழந்து விட்டோம். அற்புதங்களை இழந்து தவித்து கொண்டிருக்கிறோம். இதற்கு இதுதான் காரணம் என்று இன்றைக்கு நாங்கள் கண்டு கொண்டோம் அப்பா, கண்டுபிடித்து விட்டோம். இனி எங்கள் வாழ்க்கையில் இந்த கீழ்ப்படியாமை என்கின்ற அப்பா இந்த அந்த செயல்கள் எல்லாம் நாங்கள் அப்பா எடுத்து போடுகிறோம் அப்பா. இனி நாங்கள் தேவனே உமக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக நீங்கள் எங்களுக்கு என்ன சொல்லுறீங்களோ அவைகளின்படி கேட்க நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஒப்பு கொடுக்குறீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தரோடு பேசி கொண்டு தான் இருக்கிறாரு. ஆண்டவர் பேசவில்லை என்று நம்ம யாரும் சொல்லிவிட முடியாது. ஆண்டவர் இன்றைக்கு நம்ம கூட பேசுகிறாரு. இன்றைக்கு நீ இந்த இடத்துக்கு போவாத, இதை பார்க்காத, இந்த தொடர்பு உனக்கு வேண்டாம், இந்த பழக்க வழக்கம் உனக்கு வேண்டாம், இந்த விதமான உனக்கு ஆலோசனை வேணாம். இப்படி அநேக விஷயங்கள் ஆண்டவர் நமக்கு சொல்லி கொண்டு தான் இருக்கா. நாம் என்ன பண்ணுறோம்? இல்லை சொல்லி நம்மளே நம்ம வந்து சரி சில காரியங்கள் நம்ம ஏற்றுக்கொண்டு அப்படியே கடந்து போயிடுறோம். இல்லை இதெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டோம். ஆனால் அப்படி இல்லை. இன்னைக்கு நாம் ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நீங்கள் எல்லாமே நன்மையை செய்து தான் போகிறீங்க. இனி நீங்கள் எனக்கு சொல்லுகிற விஷயங்களில் நான் கீழ்ப்படியை என்னை ஒப்பு கொடுக்க போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது கட்டாயம் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிற தேவனாய் அவர் காட்சியளிப்பார். அல்லேலூயா. தகப்பனே, இன்றைக்கும் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் உண்மை அதிகமாய் விசுவாசிக்கவும் ஒரு கீழ்ப்படுதல் இருதயம் எங்களுக்கு உண்டாகும்படியாகவும் நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எங்களுக்கு உண்டாகட்டும். கர்த்தர் எங்களுக்கு சொல்லுகிற வார்த்தையின்படி நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது எங்களுடைய குடும்பத்திலும் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நாங்கள் அற்புதங்களை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் பெற்றுக்கொள்வோம். பிதாவே, இதை அப்படி செய்ய போகிற கிருபைகளுக்காக நன்றி. இப்பொழுதும் அப்பா, இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நீங்கள் அற்புதத்தின் தேவனாய் அற்புதம் செய்கிறவராய் கடந்து போவீராக. அப்பா, இவங்களுடைய வாழ்க்கை இருந்ததெல்லாம் தடைகளாக இருக்கோ அந்த தடைகள் எல்லாம் நீங்கட்டும் அப்பா. ஆமாம், அன்றைக்கு நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் பொழுது அனைவரும் கீழ்ப்படிந்தார்கள் அப்பா. கீழ்ப்படையும் போது அற்புதம் செய்தது போல இன்றைக்கும் இவர்கள் வாழ்க்கையில் நீங்கள் கிருபைகளை தந்து ஒரு பரிபூர்ண விடுதலையை தந்து அற்புதங்களை இவர்கள் காணும்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. பெரிய காரியங்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அப்பா. தேவன் நீங்கள் பெரியவர். எங்களை செம்மையான வழியில் எங்களை நடத்தி எங்களை நீங்கள் அற்புதங்களும் அடையாளங்களுமாய் மாற்றி எங்களை பிளஸ் பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வேலையிலும் ஜெபத்தில் இருந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. அவர்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை காணும்படி செய்யுங்க. உமக்கே எல்லா துதிகன மகிமையை செலுத்துகிறேன். இவை இடத்து மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை உங்களுக்கு பிரோஜனமாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் சீக்கிரமாய் அற்புதத்தை செய்ய போகிறாரு. அதை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ரிசீவ் பண்ணிக்கங்க. God bless you all. Hallelujah. Amen.